ஒருவரை நாய் கடித்துவிட்டால் முதலில் என்ன செய்ய வேண்டும், ரேபிஸ் நோயிலிருந்து மீண்டு வர என்ன ஊசி செலுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு அறிவுரைகளை பொது சுகாதாரத்துறை வழங்கியுள்ளது. தமிழகத்தில் சமீப காலமாக தெருநாய்க்கடிகள் சம்பவம் அதிகரித்து வருகின்றன. அவ்வப்போது உயிரிழப்பு சம்பவங்களும் அரங்கேறி வருகின்றன. நாய்க்கடி சம்பவங்களை தடுக்க அரசு பல்வேறு தீவிர நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இருந்தபோதும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நாய்க்கடி சம்பவங்கள் நடந்து வருகின்றன. தமிழகத்தில் 2025ஆம் ஆண்டு நிலவரப்படி தற்போது வரை 5.25 லட்சம் பேர் நாய்க்கடியால் பாதித்துள்ளதாகவும் 28 பேர் ரேபிஸ் நோயால் உயிரிழந்துள்ளதாகவும் தமிழக பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்புத்துறை தகவல் தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு 4.8 லட்சம் பேர் நாய்க்கடியால் பாதித்துள்ள நிலையில் இந்த ஆண்டு தமிழ்நாட்டில் 5.25 லட்சம் பேர் நாய்க்கடியால் பாதித்துள்ளனர் என கூறியுள்ளது. அதேபோல கடந்த ஆண்டு 43 பேர் நாய்க்கடியால் உயிரிழந்துள்ள நிலையில் இந்த ஆண்டு 28 பேர் உயிரிழந்துள்ளதாக பொது சுகாதாரத்துறை தகவல் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் அனைத்து அரசு பொது மருத்துவமனைகள், மாவட்ட மருத்துவமனைகள், நகர்ப்புற மருத்துவமனைகளில் நாய்க்கடிக்கு தேவையான மருந்துகள் இருப்பில் உள்ளதாகவும் சுகாதாரத்துறை தகவல் தெரிவித்துள்ளது. அதே சமயம் ரேபிஸ் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் ARV தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் என சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. குறிப்பாக நாய் தனது நகத்தால் கிழித்தாலோ அல்லது நாய் மூலம் ஏதேனும் சிறிய காயங்கள் ஏற்பட்டாலும் RIG என்று சொல்லக்கூடிய ரேபிஸ் இம்யூனோகுளோபுலின் என்ற 3ஆம் கட்ட தடுப்பூசி செலுத்திக் கொள்வது நல்லது என்று தெரிவித்துள்ளது. அது மட்டுமின்றி நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டவர்கள் உடனடியாக 4 டோஸ் ARV தடுப்பூசி அட்டவணைப்படி தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளது. வீட்டில் நாய் வளர்க்கும் சிலர் பழக்கமான நாய்கள் கடித்தால் பாதிப்பில்லை என்று கருதி தடுப்பூசி போடுவதை தவிர்த்தால் மிகப்பெரிய ஆபத்தில் சென்று முடியும் என மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர். தமிழகத்தில் நாய்க்கடி சம்பவம் அதிகரித்து வருவதால் அந்தந்த பகுதிகளில் உள்ள நகராட்சி ஊழியர்கள் மற்றும் மாநகராட்சி ஊழியர்களை கொண்டு நாய்களை பிடித்து கருத்தடை செய்யும் பணிகள் நடந்து வருகின்றன. அதே சமயம் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைக்கு வந்தால் உரிய நேரத்தில் சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் ரேபிஸ் நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவமனையில் தேவையான சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருவதாக பொது சுகாதாரத்துறை விளக்கம் அளித்துள்ளது. ரேபிஸ் நோயிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்றால் 4 டோஸ் தடுப்பூசியை அனைவரும் கட்டாயம் செலுத்திக் கொள்ள வேண்டும் என பொது சுகாதாரத்துறை இயக்குநர் சோமசுந்தரம் அறிவுறுத்தியுள்ளார்.